நம்மளோட வடக்கு பாகிஸ்தான் ட்ரிப்பு வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பயங்கரமான குளிரா இருக்கு. நமக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் வண்டி, ஒரு போலீஸ் ஜீப் போயிட்டு இருக்குதா. அவங்க எதுக்காக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக தான் நமக்கு முன்னாடி எஸ்கோர்ட் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு டீ கடை நம்ம ஊர்லேயும் இருந்துச்சுன்னா டெய்லி இங்கே வந்து உட்காந்துடுவாங்க. இந்த பாதைக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான அருவி கொட்டிட்டு இருக்குது. ஹலோ, என்ன மொழியில் பேசுகிறான்னு சொல்லிட்டு இந்த பசங்களாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஹாய். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பனிமலைகள் தெரியுதுங்க, அந்த மலையினுடைய சிகரத்தில். ஹாய் சார். ஹலோ, how are you? இந்த ஊரு அப்படியே வந்து பழைய கால கிராமிய வாழ்க்கையை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்குது. விசே பருப்பு ஸ்ரீலங்கா. வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் நாட்டில் கேபிகே அப்படிங்கிற ஒரு மாகாணத்தில் பெஷாம் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் தாங்க இருக்கிறோம். நான் இதுக்கு முன்னாடி நிறைய காணொலிகளில் சொல்லியிருப்பேன், அதாவது நம்ம வந்து வடக்கு பாகிஸ்தானை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நம்மளோட வடக்கு பாகிஸ்தான் ட்ரிப்பு வந்து இப்போது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நானும் நண்பர்களும் இந்த ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி காலையில் இஸ்லாமாபாத்தில் இருந்து தான் இந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் விடிய காலையில் நாங்கள் கிளம்புனனால என்னால் காட்ட முடியல. ஃபுல்லாக இருட்டாக இருந்தனால எதுவுமே கேமராவில் தெரியாது. இப்போது ஒரு 233 கிலோமீட்டர் பயணம் பண்ணி பெஷாம் அப்படிங்கிற அழகான ஒரு ஊருக்கு வந்துருக்குறோங்க. கிளைமேட் வந்து நல்ல குளிர்மையாக இருக்குது. காலை சாப்பாடு சாப்பிட்றதுக்காக இந்த இடத்துல ஒரு ஹோட்டலில் நிறுத்தி இருக்கிறோம். இப்போ நம்ம போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிக்கலாம். இதை பாருங்கள், இங்கே வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது. சின்ன பசங்களாம் இவன் என்னடா பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஹாய். இதை பாருங்க, இங்கே கீழே தாங்க ஸ்கூல் இருக்குது. எவ்வளோ அருமையான ஒரு இடத்துல கட்டியிருக்கிறாங்க பாருங்களேன். மலை அடிவாரத்திலே கட்டியிருக்கிறாங்க. என்ன மொழியில் பேசுகிறான்னு சொல்லிட்டு இந்த பசங்களாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஹாய். இதை பாருங்கள், இந்த வண்டியில் தான் நம்ம வந்து பயணம் பண்ணிகிட்ருக்குறோம். ஹோண்டாவினுடைய BRV அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி. நான் இலங்கையில் பார்த்தது கிடையாது, பாகிஸ்தானில் தான் இந்த வண்டி இருக்குது. நம்ம வந்து ஒரு டூர் பேக்கேஜ் மூலமாக தான் இந்த ட்ரிப்பு போயிட்டுருக்குறோம். அது எப்படி நமக்கு கிடைச்சது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு விரிவுரையாக சொல்கிறேன். ஹலோ, how are you? Good? ஹாய். சின்ன பசங்களாம் வந்து வித்தியாசமாக பார்த்துட்ருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ATA ஸ்டார் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டு ஏதாவது சாப்பிட்லாம். பாய். இந்த ஊருக்கு வந்து என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவுமே எங்களுக்கு கிடையாது. இந்த அண்ணா கிட்ட தான் கேட்டோம். அவர் வந்து இந்த சாப்பாடு தான் இங்கே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹாய் பிரதர், how are you? Good. So what is this? Simple paratha, right? நிலக்கடலை, வேர்க்கடலை, கச்சான்னு சொல்லும்ல, அதுதான். This one? தால் மாஷ், பருப்பு. We say பருப்பு. ரைத்தா. சாலட். ப்ரோ சாப்பிட்லாமா? முதலாவதாக சிம்பிள் பரோட்டா எடுத்துட்டேன். சும்மா சாதா பரோட்டா தான் இது. அவர் நிலக்கடலைக்கு போயிட்டார், அதனால நானும் நிலக்கடலைக்கே போகிறேன். ஏன்னா அவங்க ஒரு சாப்பாடா எப்படி இருக்குன்னு அவருக்கு தானே தெரியும். இது மாதிரி நான் மலேசியாவில் சாப்பிட்ருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் ட்ரிப்புங்க. அதாவது இஸ்லாமாபாத் நகரத்தில் ஆரம்பிச்சுட்டு திரும்பியுமே இஸ்லாமாபாத் நகரத்தில் வந்து முடிவடையும். வடக்கு பாகிஸ்தான் முழுமையாக இந்த ஒரு ட்ரிப்பில் நம்ம கவர் பண்ணிடுவோம். இதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த அண்ணாவோட தான் நம்ம முழுமையாகவே சுற்ற போகிறோம். இவர் தான் நம்ம வண்டி டிரைவரு. இதோ பாருங்கள், இதுதான் நம்ம வண்டி. இவர் பேர் சாதிக், மிஸ்டர் சாதிக். இவரோட தான் சுற்ற போகிறோம். இந்த ஒரு ட்ரிப்பில் நம்ம என்னென்ன இடங்கள் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் இருக்கிறது வந்து KPK அப்படிங்கிற மாகாணம், கைபர் பக்துன்க்வா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு சரியாக ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியலை. இங்கே உள்ள லோக்கல் மக்கள் தான் கரெக்டாக சொல்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம எங்கே போக போகிறோம்? சிலாஸ். டுடே வி வில் ஸ்டே அட் சிலாஸ். முதலாவது நாள் இன்னைக்கு வந்து நம்ம சில்லாஸ் வரைக்கும் பயணம் பண்ண போகிறோம். இந்த சில்லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமாபாத் நகரத்திலிருந்து ஒரு 435 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. காலையில் நம்ம பயணத்தை ஆரம்பிச்சுட்டு இப்போ வரைக்கும் ஒரு 233 கிலோமீட்டர் பயணம் பண்ணி இந்த பெஷாம் அப்படிங்கிற
நகரத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ நம்ம காலை உணவை இந்த ஹோட்டலில் முடிச்சுட்டு இங்கேருந்து நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். அடுத்து போயிட்டு நம்ம வண்டிக்கு எரிபொருள் நிரப்பணும். நிறைய இடங்கள் பார்க்க போகிறோங்க. ஃபேரி மெடோஸ், ஹுன்சா, ஸ்கார்டு, சைனா பார்டர், குஞ்ஜ்ராப் பாஸ் அங்கேயும் போக போகிறோம். எல்லாமே இந்த ஒரு சீரீஸில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு 10லேருந்து 15 வீடியோஸ் வரைக்கும் இருக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடலாம். எங்கெல்லாம் நெட்வொர்க் எப்படி கிடைக்கும்னு தெரியல. இல்லைனா ஒரு 2 நாள் விட்டு ஒரு நாள் அப்படி நான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஓகேங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு பயணம் இப்போ வந்து நடக்குது அப்படிங்கிறது சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் அப்பப்போ வந்து இவங்க என்னடா பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஹாய், வாட்ஸ் யுவர் நேம்? அக்பர் அலி. ஓகே, நைஸ் டு மீட் யூ. இப்போ தான் வண்டிக்கு முதலாக டீசல் போட போகிறோம். டீசலாக பெட்ரோலான்னு தெரியல. பெட்ரோல்னு தான் நினைக்கிறேன். இஸ் திஸ் பெட்ரோல் ஒரு டீசல் பிரதர்? Petrol. How much is the rate? 1 liter? 298. Okay. இப்போ நம்ம பெசாம் அப்படிங்கிற ஊரினுடைய மத்திய நகரத்தில் தான் இருக்கிறோம். இந்த பெஷாம் அப்படிங்கிற ஊர் வந்து பார்த்தீங்கன்னா 2 மிகப்பெரிய மலைத்தொடருக்கு இடையில் மலை அடிவாரத்தில் தான் இருக்குது. பாருங்க, பெசாம் நகரம், பெசாமுடைய மத்திய நகரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் புழக்கத்தை இந்த இடத்துல பார்க்க முடியுது. நமக்கு நேர் எதிரில் தெரியுறதா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாத் சமவெளி, ஸ்வாத் வேலி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊர் அப்படியே வந்து பழைய கால கிராமிய வாழ்க்கையை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. பாதைகளெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஓரளவு பயணிக்கிறதுக்கு ஓகேவாக தான் இருக்குது. இந்த பெஷாம் அப்படிங்கிற ஊருக்கு உள்ள வாரத்துக்கு வந்து ஒரு நுழைவாயில் மாதிரி இருக்குது. அங்கே வந்து ஒரு பெரிய செக் போஸ்ட் இருக்குதுங்க. அந்த செக் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 போலீஸ் நின்னாங்க. அவங்ககிட்ட நம்ம என்ட்ரி போட்டுட்டு தான் இந்த ஊருக்குள்ளே வரணும். என்ட்ரி போட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 போலீஸை வந்து எஸ்கோர்ட்டாக கொடுத்துட்டாங்க. அதாவது ஃபாரினர் வந்து இந்த ஊர் எல்லைக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்கள வந்து சேஃபாக கொண்டு வந்து இந்த சிட்டியில் விடுறது தான் அவங்களுடைய கடமைன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு மரியாதை மாதிரிங்க. வெளிநாட்டவருக்கு அவ்வளோ மரியாதை செலுத்துகிறாங்க. நமக்கு வலப்பக்கமாக ஒரு மிகப்பெரிய ஆறு தெரியுதா? அதுதாங்க சிந்து நதி, இண்டஸ் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி கூட மொஹஞ்சதாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த ஒரு புராதன நகரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிந்து நதிக்கரையில் தான் அமைக்கப்பட்டது. பெசாம் நகரத்திலிருந்து பாதைகள் வந்து ரொம்ப குறுகியதாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு வழி பாதையாக தான் இருக்குது. இப்போவே வந்து பயங்கரமான ஒரு பாதையில் தான் போயிட்டுருக்குறோம். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த பக்கமாக எல்லாம் முழுமையாக பெரிய பெரிய பாறைகளாக இருக்குது. அது எப்போ ரோட்டில் வந்து விழுன்னு சொல்ல முடியாது இல்லையா? இந்த மலையில் வந்து ஒரு பெரிய நீர்ப்போக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கணவாய் மாதிரி இருக்குது. இதோ பாருங்க, இன்னைக்கு நம்ம பயணம் பண்ண போகிற 400 கிலோமீட்டருக்குள்ளே எங்கேயாவது ஸ்னோவை பார்த்துட மாட்டோமா அப்படின்னு தான் தோணுது. ஆனால் கண்டிப்பாக இந்த ஒரு பயணத்தில் நிறைய இடங்களில் நம்ம பனி பார்க்க போகிறோம். முக்கியமாக அதுக்காக தான் இந்த ஒரு பயணமே. எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு பாருங்கள் பாதைகள் எல்லாமே. ஏன்னா இங்கே மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கிறாங்க. அதனால தான் வாகனங்களுடைய தொகை கூட ரொம்ப குறைவாக தான் இருக்குது. பெரிய பெரிய லாரிகள் மட்டும் அப்பப்போ இந்த மாதிரி பார்க்க முடியுது. ஹலோ சார், how are you? Good. Yeah. Where do go? Chilas. Which your country? Sri Lanka. Sri Lanka. Yeah. Okay. You are speaking Urdu? No, thoda. Thoda. We speak Tamil. Urdu no. You speak Urdu? Urdu or Pakhtun? Pashto. Okay. This France is பஷ்டு. ஓகே. அதாவது இந்த கேபிகேல வந்து பார்த்தீங்கன்னா பஷ்டு அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் தான் அதிகமாக பேசுவாங்க. எனக்கு தெரியல, 2 லாங்குவேஜுமே நமக்கு தெரியாது. பெசாம் நகரத்தை தாண்டி ஒரு 20 கிலோமீட்டர் இந்த பயங்கரமான ரோட்டில் பயணம் பண்ணி வந்திருப்போம். இப்போ வந்து அடுத்த போலீஸ் செக் பாயிண்டில் மாட்டிட்டோம். ஆமாங்க, இந்த மாதிரி நிறைய போலீஸ் சோதனை சாவடிகள் இந்த ஒரு பயங்கரமான பாதையில் இருக்குது. ஏன்னா பாதுகாப்பு காரணங்களால் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா சைனா பார்டர் வருது, அதே மாதிரி இந்தியா பார்டர் வருது. அதனால் இந்த வழியாக பயணம் பண்ணுறவங்க வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசாரணை பண்ணுறாங்க. இந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக வண்டி ஓட்டுறாரு. கிட்டத்தட்ட 12 வருஷமாக அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். I'm saying that your driving skill is very good. சவுதி அரேபியாலெல்லாம் வண்டி ஓட்டியிருக்கிறாரா? நம்ம உள்ளே போக போக மலைகளுடைய உயரம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சிட்டு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பனிமலைகளை பார்க்க முடியலை. முன்னாடி தூரத்தில் பார்த்தோங்க, அது வந்து நரான் அப்படிங்கிற ஒரு சமவெளியா. இந்த மாதிரி ஜிப்சி வண்டிகளும் அங்கங்கே பார்க்க முடியுது. இவங்களுடைய வேலி அமைப்பை பாருங்க, கருங்கல்ல தான் வேலி அமைச்சிருக்கிறாங்க.
அதை பார்க்கும்போது எனக்கு நெடுந்தீவு ஞாபகம் வருது. யாழ்ப்பாணத்தில் நெடுந்தீவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனித்தீவு இருக்குது. அந்த தீவில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை கட்பாறைகளை வச்சு வேலி அமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு அமைப்பில் தான் இங்கேயும் கருங்கட்டில் வச்சு அமைச்சிருக்கிறாங்க. இப்போது அடுத்த செக் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல என்ட்ரி போடணும்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமான செக் பாயிண்ட் இருக்குதுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இதோ பாருங்க. இப்போ அந்த நுழைவாயிலே நம்ம என்ட்ரி போட்டாச்சு. அடுத்த அதிசயம், அதாவது நமக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் வண்டி, ஒரு போலீஸ் ஜீப் போயிட்டு இருக்குதா. அவங்க எதுக்காக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக தான் நமக்கு முன்னாடி எஸ்கோர்ட் பண்ணி போயிட்டுருக்குறாங்க. அதாவது பாகிஸ்தானில் முக்கியமாக இந்த கேபிகே அப்படிங்கிற மாநிலத்துக்கு ஃபாரினர்ஸ் வந்தாலே வந்து அவங்க ஒரு ப்ரோட்டோகால் மெயின்டைன் பண்ணுவாங்களாம். நம்ம ஊர்லலாம் ஒவ்வொரு போலீஸ் பிரான்ச்சுக்கும் ஒவ்வொரு எல்லை இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. அவங்க எல்லைக்குள்ளால் நம்ம போகும்போது அவங்க நமக்கு மரியாதை கொடுத்து நமக்கு எஸ்கோர்ட் கொடுத்து பாதுகாப்பாக அவங்களுடைய எல்லையை கடக்கிற வரைக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போய் விடுறாங்க. இன்னும் கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் கிட்டக்க சில்லாஸ் அப்படிங்கிற ஊரை நோக்கி நம்ம பயணிக்க வேண்டியிருக்குது. பாதை முழுவதுமாக இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு பக்கத்திலே வந்து இந்து நதி, சிந்து நதி அப்படின்னு சொல்லுவோம், ஹிண்டஸ் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த ஒரு ஆறு நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த மலைத்தொடர் எப்படி இருக்குன்னு. நான் நிறைய இடங்களில் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது மாதிரியான விஷயங்கள் நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் பார்த்தது கிடையாது. இந்தியாவில் காஷ்மீரில் பார்த்துருக்குறேங்க, அதையும் பார்க்க இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பாகிஸ்தானில் கேபிகே மாகாணத்தில் ராஜ மரியாதையோட போலீஸ் பாதுகாப்போடு நம்ம போயிட்டுருக்குறோம். நம்ம இப்போ அந்த போலீஸ் வண்டியை தொடர்ந்து போயிட்டுருக்குறோம். நமக்கு பக்கத்தில் சிந்து நதி நம்மளை தொடர்ந்து வந்துட்டுருக்குது. இந்த இடத்துல இந்த ஊர் சிறுவர்கள் வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், சின்ன பசங்க கூட அந்த சல்வார் கமீஸ் அப்படிங்கிற உடைய தான் அணிந்திருக்கிறாங்க. நல்லா இருக்குது இல்லை அது பார்க்குறதுக்கு. நமக்கு முன்னாடி போயிட்டு இருந்த அந்த போலீஸ் எஸ்கோர்ட் படையினர் வந்து நம்மளை நல்லபடியாக வழி அனுப்பிட்டு திரும்ப போயிட்டாங்க. இப்போ 2 லாரிக்கு பின்னாடி நம்ம மாட்டிட்டோம். எப்படி முந்தி போகிறதுன்னு தெரியல. இந்த மலை அடிவாரத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குதுங்க, கவர்மெண்ட் ஹை ஸ்கூல். இது ஒரு மலை பிரதேசமாக இருந்தாலுமே கூட இங்கே கல்வி வசதி நல்லா இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். பார்க்குற இடத்துல எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கூல் தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த மலை முகட்டில் வந்து 2 சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க. எப்படி தான் அவங்க வீட்டிலலாம் அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அங்கே பாருங்கள், ஒரு சின்ன பொண்ணு அந்த கல்லுப்பாறைக்கு மேலே ஏறி போகுது ப்ரோ. பயங்கரமாக இருக்குது இல்லை? இந்த மாதிரியான இடங்களை நான் மோட்டோ வ்ளாகிங் வீடியோஸில் தான் பார்த்துருக்குறேன். நம்ம செரி ப்ரோ வந்து லடாக் சம்மந்தமான வீடியோஸ் போடும்போது நான் அதை பார்த்தேன். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு லேண்ட்ஸ்கேப் தான் இங்கேயும் இருக்குது. இந்த பாதைக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான அருவி கொட்டிகிட்டு இருக்குது. ஹலோ, எல்லாருமே கேமராவுக்கு ஹாய் காட்டுறாங்க. குவெஸ்தான் வாட்டர்ஃபால் ரைட்? அந்த அருவியினுடைய பேர் குவெஸ்தான் அப்படின்னு சொல்கிறாரு. நான் அதிகமாக இங்கே பார்க்கக்கூடிய வாகனம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹினோ லாரிகள் தான். நமக்கு வலது பக்கமாக தெரிகிற இந்த ஒரு மலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் தெரியுது. எப்படி தான் அங்கெல்லாம் போய் வீடு கட்டினாங்கன்னு தெரியல. பாதைகள் எதுவுமே பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. அதே மாதிரி அங்கே விவசாயம் கூட பண்ணுறாங்க. நெல் வயல்களாக இருக்கும்னு நினைக்கிறேன். படிக்கட்டு முறையில் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆஹா, அடுத்த லாரியில் மாட்டிட்டோமா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் கிடைக்குமா, ஆப்ரிகோட் அப்படிங்கிற ஒரு பல வகை கிடைக்குமா. இங்கே பண்ணுற விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை, அதுக்கப்புறமா வந்து என்ன பழம் சொன்னார், செரியா? செரி பழம் விவசாயம் பண்ணுறாங்களாம். ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரி நிறைய விவசாயங்கள் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, ஒரு மண் சரிவுங்க, கல் சரிவு, பாறை சரிவு. போகிற வழியில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பாறை சரிவு வந்துருக்குது. பாறை சரிவு, மண் சரிவு, எல்லா சரிவும் வந்துருக்குது. கவனமாக தான் போகணும். அதே மாதிரி எப்போ மேலேருந்து இந்த பாறைகள்லாம் கலண்டு கீழே விழுவுன்னு சொல்ல முடியாது. இப்போ பாருங்கள், நமக்கு முன்னாடி வந்து 2 மலைத்தொடர்கள் இருக்குதா. அந்த மலைத்தொடரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அருவி கொட்டிக்கிட்டு இருக்குது. இங்கே எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அண்ணா ஒரு முறை ஆன் பண்ணாலே அந்த பெரிய லாரியிலலாம் இடம் கொடுத்துட்றாங்க. லைட்டாக கையில் பட்டுச்சு போகிறோம் அந்த தண்ணி. பயங்கர குளிராக இருக்குதுங்க.
இதோ தெரியுதா, இங்கே கூட ஒரு அருவி கொட்டிகிட்டு இருக்குது. எங்கெல்லாம் அருவி கொட்டுதோ அந்த இடத்துல இந்த மாதிரி லாரி நிப்பாட்டி லாரியை சுத்தப்படுத்திட்டு இருக்கிறாங்க. பழங்கள் எல்லாம் வெயிட் பண்ணி செய்கிறாங்க. வாவ், அந்த பக்கம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வெரி நைஸ். சூப்பராக இருக்குதுங்க. ஹலோ, ஹலோ. Why people are very nice here? Very good, na? எல்லாருமே சிரிச்ச முகத்தோடயே இருக்கிறாங்க இங்கே இருக்கிற மக்கள். ப்ரோ, பனிமலை தெரியுது. ஓ, சொர்க்கம் தெரிஞ்சிச்சா? ஒரு பெரிய லாரி திடீர்னு வந்துருச்சுங்க. அரிஷாட் ப்ரோவுக்கு சொர்க்கம் தெரிஞ்சிருச்சான். ஓ பாருங்க, ஐஸ் மவுண்டன் தெரியுது. இந்த அடுத்த லாரி இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பனிமலைகள் தெரியுது. அதுவும் வந்து அந்த சிகரத்தில் மட்டும்தான் இருக்குது. மலை சிகரத்தில் மேலே பீக்கில் மட்டும்தான் பனி தெரியுது. போகிற வழியில் இடையில ஒரு இடத்துல இறங்கி இருக்கிறோம். டிரைவர் அண்ணா வந்து தொழுகைக்காக போயிட்டார் பள்ளிவாசலுக்கு. இன்றைக்கி ஏதோ ஜும்மா தொழுகை இருக்குதுன்னு சொன்னார். வெள்ளிக்கிழமை இல்லையா, இன்றைக்கி முக்கியமான தொழுகை இருக்கும். ஸோ அதனால் கட்டாயமாக போகணுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். அவர் போயிட்டு வேறு கேப்பில் நம்ம இந்த இடத்த அப்படியே சுற்றி பார்க்கலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பனிமலைகள் தெரியுதுங்க. அந்த மலையினுடைய சிகரத்தில், அந்த டாப் பீக்கில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்தில் பனிக்கட்டிகள் தெரியுது. அது ஃபுல்லாகவே வந்து உறைந்த நிலையெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உருகி கீழே வந்த மாதிரி எந்த ஒரு அடையாளமுமே தெரியல. இது என்ன, இது கழுதை தானே இது? இங்கே பாருங்கள், சாதாரணமாக ரோட்டில் மேய்ஞ்சிட்டு இருக்குது கழுதை. இந்த பக்கமாக கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது. இது ஆறுன்னு சொல்ல முடியாது. இந்த மலை உச்சியிலேருந்து அந்த கணவாய் வழியாக தண்ணி அப்படியே கீழ் நோக்கி வருதா, அந்த தண்ணி தான் இங்கே போயிட்டுருக்குது. சுத்தமான நீர், ஊற்று நீர்னு சொல்லலாம். இங்கே கீழே வந்து ஒரு கிரவுண்ட் இருக்குது. சின்ன பசங்க ஏதோ விளையாடிட்டு இருக்கிறாங்க. என்னடா பண்ணுறீங்க? ஒரு தடியில் வந்து பாட்டிலில் வச்சுட்டு அது பேட்டு மாதிரி கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிறாங்க. கிரிக்கெட் இல்லை, கல் வீசி அதை அதில் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட் இந்த வண்டி தாங்க. நம்ம ஊரில் டால்பின்னு சொல்லுவோம். அதாவது டொயோட்டாவினுடைய ஹைஏஸ் வண்டி. அதுதான் இங்கே லோக்கல் டிரான்ஸ்போர்ட். மழை வந்துருச்சு, வண்டிக்குள்ளே போயிடும். ஆஹா, அங்கே பாருங்க, அங்கே சின்ன பையன் ஒருத்தன் உட்காந்துருக்கிறான். கரெக்டாக மழை வந்துருச்சு. மழை வந்துருச்சு. நம்ம பிளான் எல்லாத்தையுமே இன்றைக்கி சொதப்பி விட்டுருமான்னு தெரியல. இங்கே பாருங்கள், உள்ளூர் மக்கள் மழை பெஞ்சாலும் சரி நாங்கள் ஃபன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த பாதைக்கு பக்கத்தில் உட்காந்து ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ 3வது செக் பாயிண்ட்டில் நம்மளை நிறுத்தி இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நம்மளை கூப்பிட்ருக்காங்க. இது வரைக்கும் நம்மளை வெளியில் இறங்க சொல்லலை, இங்கே தான் வந்து வெளியில் இறங்க சொல்லியிருக்காங்க. ஹாய் சார். How are you? I am fine. How are you? Good. Yeah, same here. Hi, sir. How are you? Hello, sir. Wait, I will join you. Take one, please. Sure, sure. Sir. Here? Kasi picture na lang ito na. My mobile. You come on. Yeah, sure. May mobile. Okay. Okay, thank you. Thank you, sir. Nice to meet you. Yeah, see you. Hi, sir. Nice to meet you. Mohammed Ayaz. Mohammed Ayaz. KPK Police. இந்த இடத்துல தான் அந்த செக் போஸ்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மலைத்தொடர், அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கு. இது வேற எங்கேயோ இருந்து வர தண்ணின்னு நினைக்கிறேன். இந்த மலை உச்சியிலேருந்து இங்கேருந்து வருது. அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அருவி இந்த மலை உச்சியிலேருந்து வருது. சரிதா? ஓகேங்க, நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். இந்த பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஏதோ குடியிருப்புகள் இருக்குதுங்க. மக்கள் வசிக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவங்களுடைய வீடு அமைப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருங்கற்கல்லே பண்ணியிருக்கிறாங்க. ஏதோ தெரியுதா? ஹாய்,
எங்கே பார்த்தாலுமே சின்ன பசங்க தான் இருக்கிறாங்க. அது எப்படி வேற யாருமே பார்க்க முடியல, எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க போல இருக்குது. சின்ன பசங்க மட்டும் வெளியில் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அவ்வளோ பாதுகாப்பான இடமா இது தெரியல. நம்ம உள்ள ஊருக்குள்ளெல்லாம் போயிட்டு இறங்கி பார்த்தா தான் தெரியும். வெயிட் அந்த பையன் கையை நீட்டி பணம் கேட்டுட்டு இருந்தான். கொடுத்தவனுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம் அவனுக்கு. ப்ரோ அங்கே ஒரு வீடு பார்த்தேன், சின்னதாக ஒரு குடிசை மாதிரி, கூரையும் கிடையாது எதுவும் கிடையாது, ஃபுல்லாகவே கருங்கல்ல அந்த இக்லு வீடு மாதிரி கட்டியிருக்காங்க. நம்ம சில்லாஸ் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு கிராமத்துக்குள்ளே நம்ம இறங்கி போயிட்டு பார்க்கலாம். அப்போ தான் வந்து சரியான முறையில் அவங்களுடைய வாழ்க்கை முறைமை எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி கிளைமேட் இருக்கும்னா எத்தனை 1000 கிலோமீட்டர் வேணாலும் நம்ம போய்கிட்டே இருக்கலாம். இந்தியாவில் உத்தரகாண்ட்ல எல்லாம் இந்த மாதிரி இடங்கள் இருக்குது, அதே மாதிரி இருக்குது. இந்த பாறைகள்லேருந்து ஊற்று நீர் கீழே ஊற்றிட்டு இருக்குது. இவ்வளோ நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப உயரத்தில் இருந்துச்சு, ஒரு பள்ளத்தாக்கில் தான் ஆறு இருந்துச்சு, அதை பார்க்க கூட முடியல. ஆனால் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த இடத்துல ஒரு அருவி கொட்டிகிட்டு இருக்குது, பக்கத்துலேயே வந்து ஆறு ஓடுறதையும் பார்க்க முடியுது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க இந்த இடம். Available for your security. Thank you. Don't worry. Go and enjoy it. Thank you so much, sir. Hi, sir. Yeah. இப்போ இந்த செக் பாயிண்ட்ல இருந்து அந்த ஆஃபீஸர் வந்து நம்மகிட்ட பேசிட்டு போறாங்க. நாங்கள் இந்த இடத்துல பாதுகாப்பாக தான் இருக்கிறோம், உங்களுடைய சேஃப்டிக்காக தான் செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக பேசிட்டு போனார்ல. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இதெல்லாம் பார்க்கும்போது? என்ன காட்டுங்க உண்மையிலுமே இது வந்து 4வது செக் பாயிண்ட். என்ன காட்டுக்கேட்டு சொல்றாரு, ஏதோ வித்தியாசமா யோசிச்சு வச்சிருக்காரு போல இருக்குது. இது வந்து 4வது செக் பாயிண்ட். 4வது செக் பாயிண்ட்ல நிப்பாட்டி ரொம்ப அழகா பேசினாங்க. அதாவது வேற இடங்கள்ல வந்து நாங்க வரக்குள்ளேயும் பயந்து தான் வந்தோம். அப்படியா? நல்லாவே பேசுவாங்க. இது அவரோட நோட் புக், இதுல நான் எல்லாம் எழுதி வச்சு இதுதான் பேசுவாரு. எப்படி பெட்டரா இங்க இருக்கு நோட் புக் கையில. அது உண்மை வந்துருச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன சொன்னாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது என்ன கவிதை புத்தகம் ப்ரோ? கவிதை புத்தகம் என்ன? ஒரு கவிதை எழுதிடே. அடுத்த சோடா போய். இவர் சோடா போய் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க் தான் குடிச்சிட்டு இருக்கும் ஆளு. அவர் எப்படி தான் ஆர்டர் பண்ணுவாரு? Can I make order? I need fruit juice like Fanta anduvaru. Like Mirinda. Like Fanta. ஆமா. ஃபன்னா போயிட்டு இருக்குதுங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல சில்லாஸ் போயிடுவோம்னு நினைக்கிறேன். போயிடுவோமா? சில் பண்ண போறோம். உருட்டுங்க. சொல்லு. நம்ம சித்து என்ன சொல்ற மாதிரி சொல்லு. மணிக்கு எழும்புறாருன்னு பாப்போம். வெல்கம் டு அப்பர் கோஹிஸ்டான். ஹலோ, ஹாய். இப்போ நம்ம வந்து லூட்டர் அப்படிங்கிற இடத்துல தான் போயிட்டுருக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டராக இந்த மாதிரி தான் இருக்குது ரோடு. காப்பட் ரோடும் கிடையாது, தார் ரோடும் கிடையாது, காங்க்ரீட் ரோடும் கிடையாது, இந்த மாதிரி மண் ரோடு தான். ஒன்றும் பண்ண முடியாதுங்க, ஏன்னா அடிக்கடி கல் சரிவு மண் சரிவுலாம் மேலேருந்து வரனால இந்த ரோடு புதுசாக போட்டு வச்சாலுமே கொஞ்சம் நல்லா டேமேஜ் ஆயிரும். அதனால அப்படியே விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கமாக இன்னுமே நம்மளை தொடர்ந்து சிந்து நதி வந்துட்டு இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு பெரிய மலைத்தொடர், இந்த பக்கமாக ஒரு பெரிய மலைத்தொடர். இந்த மலைத்தொடரில் தான் இந்த ரோட்டை அமைச்சிருக்கிறாங்க. நாம் போயிட்டுருக்கிற இந்த ஒரு பாதைக்கு கரக்கரம் ஹைவே அப்படின்னு சொல்கிறாங்க, KKH ஹைவே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா ஹைவே இப்படியா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க இது ஒரு ஹைவே தான், ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது, மலைப்பாங்கான இடம் அப்படிங்கிறனால இப்படி தான் போட்டாகணும். இங்கே பாருங்கள், ஒரு வண்டி தான் இந்த இடத்துலலாம் போகலாம். ரொம்ப குறுகிய பாதையாக இருக்குது. அடிக்கடி இங்கே கல் சரி வரும்னு நினைக்கிறேன். அதுவும் அந்த கல்லெல்லாம் எப்போ கீழே விழும்னே தெரியல. நிறைய இடங்களில் வந்து கல் விழுந்து கிடக்குது. சின்ன ஒரு இடத்துல தான் வண்டி போகக்கூடிய மாதிரி இருக்குது. ரொம்ப கவனமாக அண்ணா வண்டி ஓட்டிகிட்ருக்கிறாரு. எங்களோட ஃபோனில் உள்ள சிம் கார்டு எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. ஜாஸ் ஜாங் அதுக்கான கவரேஜ் இங்கே கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஊருக்குன்னு தனியாக ஒரு சிம் கார்டு இருக்குது தான், எஸ்காம் அப்படின்னு சொல்லிட்டு. பாகிஸ்தான்
ஆர்மியோட சிம் கார்டு. அவங்க தான் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறாங்களாம். இங்கே இருக்கிற லோக்கல் மக்களுக்கெல்லாம் இன்டர்நெட் பாவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அந்த சிம் கார்டு நம்ம டூரிஸ்ட்டும் வாங்கிக்கலாம், சில்லாஸில் போயிட்டு வாங்கிக்கலாம். நைட்டு இல்லைனா நாளைக்கு காலையில் வாங்கிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த லாரியை வித்தியாசமாக ஒரு லாரி வருது. வா, தலைவர் வெறுத்தனமாக ஓட்டுறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஹவரில் இந்த மலைப்பாங்கான பகுதிக்கு வந்துட்டோம், இந்த பெஷாம் சிட்டிக்கு வந்துட்டோம். ப்ரோ இங்கே பாருங்க, இந்த இடம் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருந்துச்சுல்ல. இப்போ தான் இந்த மாதிரி ஒரு பஸ்ஸை பார்க்குறேன். இது வரைக்கும் எந்த ஒரு பஸ்ஸுமே பார்க்கல. டூரிஸ்ட் காரு மட்டும்தான், நம்ம வண்டி மாதிரி காரு மட்டும்தான் போயிட்டு இருந்துச்சு. மற்றபடி இந்த லாரி தான். ஐயோ வெறுத்தனமாக இருக்குது ஹார்னு. இங்கே வந்து ஹார்ன் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம ஊரெல்லாம் ஹார்ன் அடித்து தள்ளுவாங்க. இங்கே அந்த பிரச்சனையே கிடையாது. பாகிஸ்தானில் ஹார்ன் அடிக்கிறது ரொம்ப கம்மி. இங்கே பாருங்க இந்த லாரியை. வண்டியில் தமிழ் பாட்டு ப்ளே பண்ணியிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தூங்கிட்டாங்க. இந்த பாருங்கள், ஹர்ஷாத் ப்ரோ மட்டும் தான் முழிச்சிருக்காரு. ஷெரோஸ், முன்ஷிப் ப்ரோ 2 பேரும் தூக்கம். எவ்வளோ குளிராக இருக்குது தெரியுமா? இப்போ இப்படியே போய்கிட்டே இருக்கலாம் போல், எவ்வளோ தூரம் வேணாலும். கேமராவோட நம்மளை பார்த்துட்டாங்கண்ணா ஹாய்னு சொல்ல மறக்கவே மாட்டாங்க. ஹாய் ஏதாவது சொல்லிட்டு தான் போவாங்க. ஹலோ பார்த்தீங்களா, சின்ன பசங்களுக்கு எல்லாருமே தெரியுது vloggingனா என்ன, யூடியூப்னா என்னன்னு தெரியுது. இந்த ஆற்றங்கரையில் அந்த பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது. அதோ பாருங்க, அங்கெல்லாம் வீடெல்லாம் இருக்குது தெரியுதா. அங்கெல்லாம் மக்கள் இருக்கிறாங்களான்னு தெரியல. இந்த இடத்துல 1 2 3 4 5 6 7 8 9 10 கட்டடம் இருக்குது. 10 வீடுகள் தான் நினைக்கிறேன். இருக்கிறாங்க அந்த இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க. இங்கேருந்து கரண்ட் லைன் கூட பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த பக்கமாக போகிறதுக்கு. அப்படின்னா அந்த எல்லா வீட்லேயும் மக்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அமைதியாக இருக்குதுங்க, யாருமே கிடையாது. இப்போ ரோடு பரவாயில்ல ப்ரோ. இப்போ பாருங்க, கார்பெட் ரோடு. கார்லாம் போகிறாங்கன்னா நல்ல ரோடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா மழை வந்துருச்சு. மீண்டும் சில்லாஸ்க்கு 7 மணிக்கு போயிடும். இன்னொரு 2-3 ஹவரில் போயிடுவோம். அங்கே போயிட்டு சிம் கார்டு எடுக்கணும் முதல்ல. இப்போ இடையில் ஒரு இடத்துல டீ குடிக்கிறதுக்காக நிறுத்தியிருக்கிறோம். பிரதர், வாட்ஸ் த நேம் ஆஃப் திஸ் பிளேஸ்? Name this area? Samarnala. Samarnala. Yeah. Okay. அருமையாக காற்று வீசிக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல ஒரு டீ கடை இருக்குது. எப்படி காற்று வீசுது தெரியுமா? சூப்பராக இருக்குது. Yeah, good. Very nice. ப்ரோ இங்கே வந்து பாருங்க, இப்படியே இந்த அருவியை பார்த்த மாதிரி இந்த இடத்துல உட்காந்து ஒரு டீயை போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க எப்படி இருக்கு, எப்படி இருக்கு. பயங்கரமான குளிராக இருக்கு. Can you say chai? Chai. Chai. Yeah. Punch. இங்கே இருக்கிற வீடமைப்பு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கட்டடத்தினுடைய கூரை வந்து ஜப்பானீஸ் கூரை மாதிரி இருக்குது. இது வந்து நேபாளில் பார்த்த கூரை மாதிரி இருக்குது. அங்கே வந்து பலகையிலே ஒரு வீடு கட்டியிருக்கிறாங்க அந்த மலை அடிவாரத்தில். இங்கே பாருங்க எவ்வளோ உயரமாக இருக்குது. ஹலோ, ஹாய், ஹாய், குட். இப்படி ஒரு டீ கடை நம்ம ஊர்லேயும் இருந்துச்சுன்னா டெய்லி இங்கே வந்து உட்காந்துடுவாங்க. மழையும் பெய்யுது, சூப்பராக இருக்குல்ல. ஆறிடுச்சு ப்ரோ, அதுக்குள்ளே ஆறிடுச்சு. குடிச்சு பாருங்களேன், குடிச்சிட்டிங்களா? ஆறிடுச்சு. How much for that? 500. Okay. 500 ரூபாய். கிளம்புவோமா? மழை தான் பெஞ்சிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 1.5 மணித்தியாலும் பயணம் சில்லாஸ் போகிறதுக்கு.
சில்லாஸ் போகிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் இன்னும் போகலை அப்படிங்கிறீங்களா? என்ன பண்ணுறதுங்க, ரோடு அந்த மாதிரி இருக்குது. ஒரு கிராமப்புறத்து கடை எப்படி இருக்குது? ஹலோ, ஹாய், ஹவ் ஆர் யூ? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஷா அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிறோம். பாஷானா ரஜினி படம் பாஷா கிடையாது, இந்த ஊரோட பேரே பாஷா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சில்லாஸ் போகிற வழியில் இருக்குது. இங்கே என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து நீரியல் மின்சாரம் தயாரிக்கிற ஒரு பவர் பிளான்ட் இருக்குது. அங்கே ஒரு டேம் இருக்குது, அதுக்கு பேரும் பாஷா டேம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ மெஷினரி எல்லாம் இருக்குது, எவ்வளோ இயந்திரங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அங்கே பாருங்கள் ஒரு பெரிய கன்வேயர் பெல்ட்லாம் இருக்குதுங்க. பயங்கர குளிராக இருக்குது இந்த இடத்துல. ஜாக்கெட் எல்லாம் பேக் உள்ளுக்கு தான் வச்சுருக்கிறோம், இன்னும் வெளியில் எடுக்கல. சில்லாஸ் போயிட்டு தான் எல்லாத்தையும் வெளியில் எடுக்கணும். ஒரு 10 பாகை செல்சியஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து லேண்ட்ஸ்லைடிங் நடக்கிற ஒரு ஏரியாவா, அதனால் இங்கேருந்து நம்ம சீக்கிரமாக போகணும். கடைசியாக இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. ஒரு 8-9 சோதனை சாவடிகள் இருந்திருக்கும், அதாவது செக் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அதில் கடைசி செக் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்லாஸ்க்கு ஒரு 12 கிலோமீட்டர் முன்னாடி இருந்துச்சுங்க. அந்த செக் பாயிண்ட்டில் பாஸ்போர்ட் வாங்கி என்ட்ரி எல்லாமே போட்டு முடிச்சுட்டு நம்மளுடைய ஒரு செக்யூரிட்டி கார்டு அனுப்பிட்டாங்க. அவர் செக்யூரிட்டியா இல்லை போலீஸான்னு தெரியல, கன்னெல்லாம் கையில் வச்சுருந்தாரு. அவர் அனுப்பிவிட்டு நம்ம ரூம் செக்இன் பண்ணுற வரைக்கும் அவர் நம்ம கூடயே தான் இருந்தார். இங்கே வந்து இந்த ரூம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபெசிலிட்டி எல்லாம் ஓகேவா இருக்குதா, சேஃபாக இருக்குதா எல்லாமே பார்த்துட்டு ஓகேவா அப்படின்னு நாங்கள் ஓகே சொன்னதுக்கப்புறமா தான் அவங்க போயிருக்கிறாங்க. வெளிநாடுகள்லேருந்து வர சுற்றுலா பயணிகளுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. பாகிஸ்தான் இந்த விஷயத்தில் டாப் நாச்சில் இருக்கிறாங்க. இப்படியே இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் பாகிஸ்தான் நாட்டினுடைய சுற்றுலாத்துறை நல்லாவே வளர்ந்துடும். இந்த மாதிரி மற்ற நாடுகளையும் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இலங்கையிலையும் இருந்தால் சூப்பராக இருக்கும். இதுதான் நம்மளோட ரூமை. நல்லா தான் இருக்குது. 4 பேருக்கு ஒரு பெரிய கிங் சைட் பெட்டும் அதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் பெட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹோட்டல் பேர் வந்து பெனோராமா அப்படின்னு நினைக்கிறேன். சில்லாஸ் சிட்டியில் தான் இருக்குது. சில்லாஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன சிட்டி மாதிரி தான் தெரியுது எனக்கு. காலையில் நம்ம வெளியில் போய் பார்த்தா தான் தெரியும். ஓகேங்க, இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிதான் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸ்ரீலங்காவிலேருந்து இந்த மாதிரி 4 பேர் வந்து பாகிஸ்தானுடைய வடக்கு பகுதி எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த காணொளிகளில் சீக்கிரமாக சந்திக்கலாம். பாய்.